முத்து சிட்டிக்கிட்ட வந்து எல்லா பணத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இனிமே இங்கே வரவே கூடாது, அதோட ஓடி போயிடு, என்கிட்ட நீ அடி வாங்கி சாவ அப்படின்னு சொல்லிட்டாரு. பணத்தை கொடுத்துட்டா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிட்டி போயிட்டாரு. அப்படியே வராரு. பின்னாடி அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, என்னடா பண்ண, இவ்வளோ பணத்தை எப்படிடா உன்னால் உடனே ஏற்பாடு பண்ண முடியும், உன்கிட்டயே பணம் கிடையாது, சொல்லு உண்மையை சொல்லு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. நான் என்னமோ பண்ணேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டாரு. இங்கே பாரு முத்து, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காரை வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏண்டா ஏண்டா இப்படிலாம் பண்ணேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அப்பா உனக்கு அந்த வீட்டோட பத்திரத்தை வச்சு வாங்கி கொடுத்தாரு, இப்படி தான் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாடா அப்படி தான் பண்ணி ஆகணும், வேற என்ன பண்ண முடியும், ஒன்று அவன் காலில் விழ சொல்கிறான், அப்படி இல்லைன்னா உங்கள் கார் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான், என்ன பண்ணுறது இப்போது, பரவாயில்ல என் கார் தானே, காரு போனால் பரவாயில்ல, நான் வேறு ஏதாவது வேலை செஞ்சு கூட பொழைச்சிப்பேன், என்னால் வாழ முடியும், ஆனால் என்னால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போகிறாரு. அவங்க ஃப்ரெண்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ நமக்காக காரையே விற்றுட்டானே இவன், என்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு. அங்கே ஷெட்டில் இருக்க எல்லாரையுமே பார்க்குறாரு. பார்த்தீங்களா, முத்து நம்ம எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணியிருக்கான், அவன் என்றைக்குமே கெடுதல் பண்ண மாட்டான், ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி பேசுனீங்க, முத்து வந்து அடிக்கிறவன், அவனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு பேசுனீங்க, கடைசியில் அவன் தான் பிரச்சனைக்கு காரணம்னு நினச்சி காரையே விற்று 4 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துருக்கான், இப்படியாப்பட்டவனை எங்கே போய் தேடி பார்த்தா கூட கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அங்கே இருக்கவங்ககிட்டலாம் சொல்கிறாரு. அதுக்கு அங்கே இருக்கவங்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம பேசுறது தப்பு தான், முத்து இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் பணத்தை அந்த சிட்டி உடனே வெயினும் போது நாங்கள் கோவத்தில் அப்படி பேசிட்டோம், 3 நாளில் எங்களால் எப்படி அவ்வளோ பணத்தை ரெடி பண்ண முடியும், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இனிமேல் அந்த மாதிரி முத்தை தப்பாக பேசாதீங்க, அவன் ரொம்ப 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 நல்லவன் அப்படின்னு